ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. சதுரங்க விளையாட்டு அதாவது செஸ் என்பது கீழ்கண்ட எந்த நாட்டின் தேசிய விளையாட்டாக உள்ளது? ஏ இந்தியா, பி அமெரிக்கா, சி ரஷ்யா, டி தாய்லாந்து. சரியான விடை ரஷ்யா. வினா எண் 2. ராவண காவியம் எனும் பெரும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? ஏ புலவர் குழந்தை, பி கண்ணதாசன், சி வாணிதாசன், டி மாங்குடி மருதனார். சரியான விடை புலவர் குழந்தை அவர்கள். வினா எண் 3. இந்திய நாட்டில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது தகுதி என்ன? ஏ 25 வயது, பி 28 வயது, சி 35 வயது, டி 40 வயது. சரியான விடை 35 வயது. வினா எண் 4. குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்கும் முதல் நிறம் எது? ஏ மஞ்சள், பி ஊதா, சி வெள்ளை, டி சிகப்பு. சரியான விடை சிவப்பு. வினா எண் 5. நாம் மாலை நேர வெயிலில் அமர்வதால் உடலுக்கு கிடைக்கும் வைட்டமின் எது? ஏ வைட்டமின் ஏ, பி வைட்டமின் டி, சி வைட்டமின் இ, டி வைட்டமின் கே. சரியான விடை வைட்டமின் டி. வினா எண் 6. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எந்த பழத்தை சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும்? ஏ மாதுளம்பழம், பி கொய்யாப்பழம், சி நாவல் பழம், டி கிவி பழம். சரியான விடை நாவல் பழம். வினா எண் 7. பழ ஈக்களின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஏ 20 முதல் 30 நாட்கள், பி 30 முதல் 40 நாட்கள், சி 40 முதல் 50 நாட்கள், டி 50 முதல் 70 நாட்கள். சரியான விடை 40 முதல் 50 நாட்கள். பழங்களில் காணப்படும் ஈக்களின் ஆயுட்காலம் 40 முதல் 50 நாட்கள். அதுவே நமது வீடுகளில் காணப்படும் ஈக்களின் ஆயுட்காலம் 15 முதல் 20 நாட்களாக உள்ளது. வினா எண் 8. இந்தியாவில் ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் ஆட்சி கலைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஏ பீகார், பி தமிழ்நாடு, சி கேரளா, டி ராஜஸ்தான். சரியான விடை தமிழ்நாடு. வினா எண் 9. கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? ஏ மகாத்மா காந்தி, பி ஜவஹர்லால் நேரு, சி கர்மவீரர் காமராஜர், டி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சரியான விடை மகாத்மா காந்தி அவர்கள். வினா எண் 10. குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் எந்த பழம் விஷமாக மாறும்? ஏ ஆப்பிள், பி கொய்யா, சி தர்பூசணி, டி பப்பாளி. சரியான விடை ஆப்பிள் மற்றும் தர்பூசணி. பழங்கள் அப்படின்னாலே பொதுவாகவே ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. தினமும் பழங்களை உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்களும் சொல்றாங்க. ஆனா சிலர் பழங்களை அதிகமாக வாங்கி வீட்டில் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிருவாங்க. ஆனா சில பழங்களை கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அப்படி நம்ம மீறி செஞ்சோம் அப்படின்னா நம்ம விலை கொடுத்து வாங்கிய பழங்களை உண்ணும் போது அது நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை தருவது கிடையாது, மாறாக அது விஷமாக மாறக்கூடும். அந்த வகையில பார்த்தோம்னா ஆப்பிளையும் தர்பூசணியும் கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. மீறி வச்சோம் அப்படின்னா அதுல நச்சுத்தன்மை உருவாகி அது நமக்கு ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும். அதே போல சில பேர் பப்பாளியை வெட்டி சாப்பிட்டது போக மீதத்தை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறனால பப்பாளியோட சுவையும் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களும் முழுவதுமா அழிந்துவிடும். ஆப்பிள் பழங்களை நீண்ட நாட்களுக்கு குளிர்சாதன பெட்டியில் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது விஷமா மாறும். இதுக்கு காரணம் என்னன்னா ஆப்பிள் எத்திலீன் அப்படின்ற வாயுவை வெளியிடறதுனால தான். இது மற்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட வினை புரிந்து ஃபார்மால்டிஹைடு அப்படின்ற நச்சு கலவையை உருவாக்குது. தர்பூசணியை குளிர்சாதன பெட்டியில் வச்சு சாப்பிடக்கூடாது. தர்பூசணியை குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். தர்பூசணியை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஃபுட் பாய்சன் அபாயமும் அதிகரிக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா வெட்டப்பட்ட தர்பூசணியை ஃப்ரிட்ஜில் அப்படியே நம்ம வைக்கிறனால நம்மளோட உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த தர்பூசணியில் வளர ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம நேரடியாக உட்கொள்றப்ப நம்மளோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். குழந்தைகளை இது ரொம்பவே பாதிக்கும். அதனால குறிப்பா குழந்தைகளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச பழங்களை கொடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.